Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. காவலர்களுக்கு வார விடுப்பு வழங்க வேண்டும் என்ற தமிழ்நாடு முதல்வரின் உத்தரவை நிறைவேற்றுவதில் காவல்துறை அதிகாரிகளுக்கு என்ன பிரச்சினை உள்ளது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. இது தொடர்பான வழக்கு குறித்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம். மதுரை ஆஸ்டின்பட்டியை சேர்ந்த காவலர் செந்தில்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் தமிழக காவல்துறையில் அதிக பணிச்சுமை இருப்பதாகவும் ஓய்வின்றி பணியாற்ற வேண்டிய சூழல் உள்ளதாகவும் காவலர்கள் தரப்பில் தொடர்ந்து புகார் கூறப்பட்டு வந்த நிலையில் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அவர்களது குறைகளை தீர்க்கும் வகையில் காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என கடந்த 2021ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. எனவே காவலர்கள் முதல் சார்பு ஆய்வாளர்கள் வரை உள்ளவர்களுக்கு வார விடுமுறை வழங்க வேண்டும் என கடந்த 2021ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை நடைமுறைப்படுத்த உத்தரவிட வேண்டும் என அந்த மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி பட்டு தேவானந்த் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் மனுதாரருக்கு விடுப்பு வழங்கப்பட்டுள்ளது, போதுமான அளவு காவல்துறையினர் இல்லாதால் இந்த அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்த இயலவில்லை என தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி இந்த நடைமுறை சிக்கலை அரசாணை பிறப்பிப்பதற்கு முன்பாக யோசித்திருக்க வேண்டும். முதல்வர் பிறப்பித்த அரசாணையை முறையாக நடைமுறைப்படுத்துவதில் என்ன பிரச்சனை? இதனால் சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மட்டுமல்லாது அவர்கள் குடும்பத்தினரும் பாதிக்கப்படுகிறார்கள். தலைமை காவலர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தின் நலனுக்காக இந்த உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும். காவலர்களுக்கு வார விடுப்பு வழங்குவதில் வழங்க தவறினால் காவலர்கள் நேரடியாக நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரலாம் எனவும் கருத்து தெரிவித்த நீதிபதி வார விடுப்பு வழங்குவது குறித்து உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என குறிப்பிட்டு வழக்கு தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.